ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுதா கொங்காராவோட டைரக்ஷனில் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி செம்ம வரவேற்போட தேட்டரில் ஓடிட்டு இருக்க படம் தான் பராசக்தி. எஸ்கே சிவகார்த்திகேயனுக்கு இது 25வது படம். சிவகார்த்திகேயன் சாரோட கெரியர்லேயே அவருக்கு நல்ல பெயரும் நல்ல படமாகவும் அமைஞ்ச படமாக இந்த பராசக்தி படம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ்குமார் தான் சூப்பரான ஒரு இசையமைச்சிருக்காரு. ஜனவரி 10ஆம் தேதியான இன்னைக்கு தான் பராசக்தி படம் பயங்கரமாக ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் நல்ல கருத்துக்களை வாங்கிட்டு இருக்கு. அதாவது படத்தில் கதை வைஸாக பார்க்கும்போது மொழி எதிர்ப்பு போராட்டம் அதிலிருந்து எப்படி மீண்டும் வந்தாங்க அப்படிங்கிறது தான் கதை. இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் சாருக்கு ஹிந்தி தெரிஞ்சால் மட்டும்தான் வெளிமாநிலங்களில் வேலையை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தமிழை மட்டுமே வச்சுக்கிட்டு அவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த வேலையை எனக்கு திறமை இருக்குது, திறமைக்காகத்தான வேலையை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி போராடுறாரு. இந்த படம் ஆரம்பத்தில் இருந்து முடிகிற வரைக்கும் செம்ம விறுவிறுப்பாக போகுதாமா. படத்தில் நடந்த கதைக்கான காலகட்டத்திலேயே நம்ம எல்லாரையும் டிராவல் பண்ண வச்ச மாதிரி தான் படத்தையே கொண்டு போயிருக்காங்க. சுதா கொங்காரா ஒரு சூப்பரான ஒரு டைரக்ஷனை கொடுத்து அசத்திட்டாங்க. செகண்ட் ஹாஃப் சொல்லவே வேணாம், செம்ம விறுவிறுப்பாக இருக்காமா. எமோஷனல் கனெக்டிவிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக அசத்தி இருக்காங்க அப்படின்னு தான் மக்கள் எல்லாருமே ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. அதே நேரம் ஜென்ரல் ஆடியன்ஸ் ஒரு சிலர் பேர் இந்த படம் சுமாராக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக சிவகார்த்திகேயன் சார் அவருடைய நடிப்பு செம்மையாக பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இத்தனை வருஷமாக நம்ம ஹீரோவாக பார்த்து வந்த ரவிமோகன், அதாவது ஜெயம் ரவியும் வில்லன் கேரக்டரில் அசத்தி இருக்காரு. மேலும் இந்த படத்தில் நடித்த அதர்வா முரளி, ஸ்ரீலீலா எல்லாருமே செம்ம அட்டகாசமாக பண்ணிட்டாங்களாமா. மக்கள் செம்ம கொண்டாட்டத்தில் பராசக்தி படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சில ஜென்ரல் ஆடியன்ஸ் சொல்கிற மாதிரி சுமாராக தான் இந்த படம் இருக்கா. நீங்கள் இந்த பராசக்தி படத்தை பார்த்தீங்களா? உங்களுடைய ஸ்கோர் இந்த படத்துக்கு எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு உங்களுடைய ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அடுத்த அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.